வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா லஞ்ச் பேக் அண்ட் ஸ்கூல் பேக் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம பேக்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி தேய்க்க வேண்டியதா இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு பெஸ்ட் ஐடியா என்னன்னா, நம்ம ஒரு 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதோட கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர், ஒரு ஷாம்பு பாக்கெட், 1/2 டீஸ்பூன் லெமன், இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது நம்ம ஊற வைக்கக்குள்ள பேக் இப்படி மேல மேல வரும். அது வராம இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியில இப்படி முக்கும் போது அது மேல மேல தூக்கிட்டு வரும். அதுக்கு நம்ம ஒரு வெயிட் வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டோம்னாக்கா அது நல்லா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கவர் ஆயிடும். இந்த இடுக்குகள்லாம் தண்ணியில நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்தாதான் அந்த இடுக்குல இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போகும். ஸோ அதனால நம்ம நல்லா அழுத்தி வச்சுட்டோம்னாக்கா நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரப்பரு பிரஷ் எல்லாம் போட்டு தேய்ச்சிங்கனாக்கா இது அந்த நூல் நூலா பிரிஞ்சு உருண்டை சின்ன சின்ன பேக் வேஸ்ட் ஆயிடும். அதனால நம்ம குளியலுக்கு யூஸ் பண்ற அந்த ஸ்பாஞ்ச் இருக்குங்க, அதை வச்சு நம்ம லைட்டா தேய்ச்சா போதும். எங்க அழுக்கு இருக்கும் மேக்ஸிமம் இங்கேயும் அந்த பாட்டம்லயும் தான் நமக்கு அழுக்கு அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம்னாலே நமக்கு அழுக்கு சூப்பரா போயிடும். அதுக்கப்புறம் பேக் நல்லா ரொம்ப கிளீன் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பேக்ல லஞ்ச் பேக்லாம் நமக்கு இதெல்லாம் உள்ளெல்லாம் நமக்கு சாதம்லாம் கொட்டி பசங்க குழம்புலாம் ஊத்தி எடுத்துட்டு வந்துருவாங்க. ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால நம்ம துவைக்கக்குள்ளவே நம்ம துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கம்ஃபர்ட் போட்டு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வச்சோம்னாக்கா நமக்கு அடுத்த தடவை வாஷ் பண்ற வரைக்கும் பேக் ரொம்ப நல்லா சூப்பரா ஸ்மெல்லோட இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் குழம்பு சிந்திட்டாலே நமக்கு ஸ்மெல் வந்துடும். அந்த ஸ்மெல் கம்மியாயிடும். நீங்க கம்ஃபர்ட் போட்டு இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்களான்னா அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு வாசனையா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த தடவை நமக்கு வாஷ் பண்ற வரைக்குமே நல்லா வாசனையா இருக்கும். அடுத்த டிப் என்னன்னா, நம்ம வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இந்த பிளாக்லாம் நமக்கு டல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டு இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து டிப் பண்ணிட்டு நம்ம லைட்டா அப்படி தொடச்சி விட்டுட்டோம்னா நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எண்ணெய் ஸ்மெல்க்கு எறும்பு வர ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, நடுவுல பண்ணதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் தெரியுது பாருங்க. நல்லாவே நல்லா அதே மாதிரி நம்ம பேக் பூராவே நம்ம இத மாதிரி தொடச்சி விட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் பளிச்சுன்னு பாக்கிறதுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு அழகா இருக்கும். இங்க பாருங்க, இதுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் தெரியுது பாருங்க. இதுல கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு, இது கொஞ்சம் டல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க பேக் ஃபுல்லாவே நீங்க தொடச்சி விட்டுட்டீங்கன்னா பார்க்க பளிச்சுன்னு பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டிப் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க லஞ்ச் பேக்ல நமக்கு குழம்பு செஞ்சிருவாங்க. ஏதாவது தொட்டுக்கு நம்ம வச்சிருந்தா செஞ்சிருவாங்க. சாம்பார்லாம் குழம்புலாம் இதுல உள்ள பட்டு நமக்கு கரையாயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் நமக்கு தாம்பளை பை கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த நம்ம இத நம்ம 2ஆ மடிச்சு 2 பீஸா நம்ம கொஞ்சம் திக்னஸா இருக்கிற மாதிரி நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். இது நீங்க ஒரு 5-6 நாளைக்கும் 6 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒண்ணு வச்சுட்டு நம்ம பொறுமையாவே வாஷ் பண்ணிக்கலாம். நமக்கு அழுக்கு ஆகாது, கரையும் ஆகாது. பாருங்க, இந்த மாதிரி நம்ம இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தாம்பளை பை நிறைய நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது பாக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். அதை நீங்க கட் பண்ணி இந்த சைஸ் நம்ம லஞ்ச் பேக் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இத நடுவுல வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அடியில கரைய ஆகாது. ஓகேங்களா? அடுத்த டிப் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லஞ்ச் பேக்ல வாட்டர் பாட்டில் பசங்க சாச்சி தண்ணி எல்லாம் கீழே விழுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட ஒரு பின் வச்சு நம்ம செட் பண்ணிக்கணும். நீங்க ஸ்டாப்லர் பின் வச்சு பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா ஊக்குப்பட்டு எடுத்து வச்சாலும் ஓகே. மேக்சிமம் சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவங்க இழுத்து இழுத்து அறுத்துருவாங்க. அதனால நீங்க ஊசி நூல் வச்சு லைட்டா ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அதுவே ரொம்ப பெஸ்ட். அறுக்கவே அறுக்காது. அவங்க சின்ன பிள்ளைங்க டக்குன்னு எடுக்கிறதுக்கு
வந்து இழுப்பாங்க. அதான் ஸ்டாப்லர் பின்னா இருந்தாலும் பிச்சுட்டு வந்துடும், இந்த மாதிரி பின்னா இருந்தாலும் பிச்சுட்டு வந்துடும். நீங்க வந்து சும்மா ஒரு ஊசி நூலால 2 ஸ்டிச் கொடுத்துக்குவாங்க, அது பர்மனெண்டா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டா நமக்கு வந்து ஆடவே ஆடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். ஓகேங்களா? அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து ஸ்பூனால சாப்பிட்டுட்டு பேக் உள்ள அப்படியே போட்டுருவாங்க. அது நமக்கு வந்து சாப்பாடுலாம் உள்ள கொட்டிக்கிட்டு கரையாயிடும். அதனால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டிக்டாக் டப்பா வந்து ஒண்ணு எடுத்துக்குவாங்க. அதனுடைய மூடியை வந்து நம்ம வந்து அந்த அந்த திறப்போம் இல்லைங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை வந்து ஃபர்ஸ்ட் இதுல போட்டுட்டு அப்புறம் இந்த கேப் வழியா இந்த ஹேண்டில் வந்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு வந்து டஸ்ட்டும் படியாது. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போட்டாங்கன்னா நமக்கு வந்து பேகும் அழுக்காகாது. ஓகேங்களா? அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கரையான்ஸ் வந்து சின்னதா ஆயிடும். அவங்க வந்து அடிக்கடி மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பர்ஸ் வந்து அட்டாச் பண்ணி விட்டோம்னா, இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜிப்ல இல்லைன்னா வந்து இந்த ஜிப்ல வந்து அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி இப்ப ஸ்டாப்லர் பின் போட்டு நீங்க அட்டாச் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஊக்கு வச்சு நீங்க அட்டாச் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா வந்து சின்ன பிள்ளைங்க வந்து உள்ள கையை விட்டு எடுக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து பிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி நீங்க வந்து ஊசி நூல் வச்சு ஒரு 2 ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. அவங்க எவ்வளவுதான் வந்து இழுத்தாலும் அது வந்து பிச்சுட்டு வராது. இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணி விட்டுட்டீங்கன்னாக்கா ரொம்பவே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஜிப்ல வந்து அவங்க கையை விட்டு தேடினாங்கனாக்கா மூலையில போயிடும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா இந்த மாதிரி இதுல போட்டுட்டு அவங்க வந்து ஜிப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டிப் பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து பழைய பேக்கா இருந்துச்சுன்னா அந்த சென்டர்ல உள்ள கிளாத் வந்து நமக்கு பிச்சுக்கும். அவங்களுக்கு வந்து இது ரெண்டுமே 2 ஜிப்பா இருக்கும். ஆனா வந்து ஒரே பாக்கெட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி துணி பை வந்து சின்னதா இருக்கும். தாம்பளை பையை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். துணி கடையெல்லாம் இப்ப இந்த மாதிரி தான் குடிப்பாங்க. சில கொஞ்சமா வாங்கினாக்கா அது டிஷ்யூ பேப்பர் மாதிரி மெலிசா இருக்கும். அதனுடைய ஹேண்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து பேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த பேக்குக்குள்ள வச்சு இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். ஒண்ணு கம் போட்டு ஒட்டி விட்டாலும் ஓகே, இல்லைன்னா வந்து கொஞ்சம் அங்கங்க எட்ட ஒண்ணு தச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு விட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து சென்டர் பார்ட் கிளாத் மாதிரியும் நமக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து புதுசா ஒரு பாக்கெட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து புக் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சென்டர் பார்ட் மாதிரி நமக்கு வந்து கிளாத் ஒர்க் ஆகும். நடு கிளாத்துக்கு பதிலாக இந்த பை வந்து நம்ம அட்டாச் பண்ணி விட்டுறணும். இது ஒரு கிளாத் ஆயிடும். நமக்கு வந்து இதுக்குள்ளேயும் வந்து வைக்கிற மாதிரி நமக்கு வந்து சென்டர் பார்ட் ஒரு பாக்கெட் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.